இந்திராணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கோர்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை பாடங்களாக அது பிரிக்கப்பட்டு உங்களுக்கு அது கற்றுத்தரப்படும். முடிவிலே சனிக்கிழமை சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடமாக உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக நான் கற்றுத்தருகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விடவும் அல்லது அவர்கள் நம்பரை அனுப்பவும். மிகவும் பிரயோஜனமான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்திராணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களை வரவேற்கிறது. இப்பொழுது நாம் முக்கியமாக ஒரு ஆங்கில மொழி பேசுவதற்கு நமக்கு வார்த்தைகள் தேவை. ஒரு வார்த்தைகள் இருந்தால்தான் நாம் அந்த மொழியை பேச முடியும். அப்படியாக முதலாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அந்த வார்த்தைகளை கற்றிருக்க வேண்டும். டிக்ஷனரி விற்கிறது, அவைகளை வாங்கி ஒவ்வொரு வார்த்தைகள் நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ள சில உதாரணங்கள் மூலமாக, சில பயிற்சிகள் மூலமாக தான் நாம் அவைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பாடங்கள் வழியாக நான் இதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை வைத்துதான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால், அந்த வார்த்தைகளை வைத்துதான் நாம் ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும். ஒரு வாக்கியத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும்? ஒரு வாக்கியத்தை நாம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும்? How can we form a sentence? ஒரு சென்டென்ஸ் அல்லது வாக்கியத்தை அமைக்க நமக்கு வார்த்தைகள், இதை நோட் பண்ணுங்க, வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே வேர்ட்ஸ். To form a sentence we should know words. அந்த வார்த்தைகள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த முதலாவது பாடத்திலே இந்த வார்த்தைகளை நாம் எப்படி அமைப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். Knowing words. அந்த வார்த்தைகள் என்ன என்பதை இப்போ ஒரு சில வார்த்தைகளை நான் காட்டுகிறேன். Look at some words. Come, go, speak, sit, see, man, monkey, bus, summer, pool. இப்போ இந்த வார்த்தைகள் தான் அடிப்படையே. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகள் மிகவும் அடிப்படையான ஒன்று. கம் என்றால் வா, கோ என்றால் போ, ஸ்பீக் என்றால் பேசு, சிட் என்றால் அமரு, உட்காரு, சி என்றால் கடல், மேன் என்றால் மனிதன், மங்கி என்றால் குரங்கு, பஸ் என்றால் பேருந்து, சம்மர் என்றால் கோடை காலம், பூல் என்றால் நீர் குளம். புரியுதுங்களா? அப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கிறது. தமிழ் வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருந்தாலும் ஆங்கில வார்த்தைகள் தெரிந்திருப்பது மிக மிக அவசியம். ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் மனனம் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறேன். இப்போ இந்த வார்த்தைகளை எப்படி அமைப்பது என்றால்,
கிட்டத்தட்ட 7 வகையில் இந்த வாக்கியங்களை அமைக்கிறார்கள். சப்ஜெக்ட் வர்பு, அப்புறம் சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்பு அட்வர்பியல், சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்பு டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அட்வர்பியல். 7 விதங்களில் ஒரு வாக்கியங்கள் அமைக்கிறார்கள். பேசிக்கா நமக்கு இந்த சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இப்போ நிறைய 7 விதங்கள் இருந்தாலும் நாம் இந்த 7 வாக்கியங்களும் இந்த வாக்கியங்களை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். 2-3 நாள் இந்த வாக்கியங்களை பற்றி படிக்க போகிறோம். இந்த நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இதுதான் ஒரு சென்டென்ஸ்ல வரும். ரொம்ப நீள வாக்கியங்களாக இருந்தால், ரொம்ப நீளமாக இருந்தால்தான் இப்போ சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அட்வர்பியல் இப்படிலாம் வரும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்பு மட்டும்தான் வரும். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்லாம் வரும். சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட் வரும். சப்ஜெக்ட் வெர்பு அட்வர்பியல் வரும். ஆகவே இந்த 1, 2, 3, 4 சென்டென்ஸை மட்டும் இன்றைக்கு நாம் பார்ப்போம். அது பேசிக்காக நமக்கு தெரிந்தால் போதும். இதெல்லாம் நாம் பின்னாடி வேண்டுமானாலும் நாம் பார்க்கலாம். ஆகவே முதலாவது சப்ஜெக்ட் வெர்பு. சப்ஜெக்ட் என்றால் அந்த வாக்கியத்திலே யாரை பற்றி பேசுகிறார்கள் அதை நாம் பார்க்க வேண்டும். யாரை பற்றி பேசுகிறார்கள்? இப்போ மோடி அவர்களை பற்றி அந்த வாக்கியம் பேசுகிறது என்றால் அவர்தான் சப்ஜெக்ட். வெர்பு என்றால் அந்த மோடி என்ன செய்கிறார்? அவர் படிக்கிறாரா, உட்கார்ந்து இருக்கிறாரா? அதுதான் வெர்பு, வினைச்சொல். ஆக சப்ஜெக்ட் வெர்பு என்றால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், இதை நாம் ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது சப்ஜெக்ட் வெர்பு இந்த 4ஐ பார்த்தாலே நமக்கு புரியும். How to form a sentence, ஒரு வாக்கியத்தை அமைப்பது எப்படி என்றால், இப்போ சப்ஜெக்ட் வெர்பு he runs, அவன் ஓடுகிறான், he runs. இப்போ இந்த எஸ் பத்தில நீங்க கவலைப்படாதீங்க. இந்த எஸ் எல்லாம் வெர்போடு பின்பாக நாம் இதை படிக்கலாம். he இது ஒரு நவுனு, இது ஒரு ப்ரொனவுன், இது ஒரு ப்ரொனவுன், ஒரு பெயர் சொல்லை குறிக்கின்ற ஒரு ப்ரொனவுன். இதெல்லாம் நாம் பிறகு நாம் இதை படிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒன்றொன்றாக புரிந்து கொண்டால் முடியும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஆங்கில நாலேஜ் அது புரியும். இங்கு நாம் பார்க்கிறோம் he runs, அவன் ஓடுகிறான். he என்றால் சப்ஜெக்ட், runs என்றால் ஒரு வினை, அவன் ஓடுகிறான், he runs. அப்போ இது ஒரு சென்டென்ஸ், எஸ் பிளஸ் வி. அதுபோல he reads books, அவள் புத்தகம் படிக்கிறாள். இந்த எஸ் பற்றி நான் பின்பாக சொல்கிறேன். he reads books. இங்கு இந்த ரீடு, ரன் இதெல்லாம் வினைச்சொல், இதெல்லாம் ஒரு வினைச்சொல். வாட்ச் இதெல்லாம் ஒரு வினைச்சொல். இதை பற்றிலாம் பின்பாக நாம் படிக்கலாம். இதை நீங்கள் ஒரு பேசிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ எஸ் பிளஸ் வி பிளஸ் ஓ, she reads books, அவள் புத்தகம் படிக்கிறாள். இங்கு she என்பது சப்ஜெக்ட், reads என்பது வெர்பு, புக்ஸ் என்பது ஆப்ஜெக்ட். அவள் எதை படிக்கிறாள்? புக்ஸை படிக்கிறாள், அது ஒரு ஆப்ஜெக்ட். they watch movies,
அவர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு படத்தை. ஆகவே இது சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு வாக்கியங்கள் எல்லாம் இவ்வாறு அவர்கள் பிரிக்கிறார்கள். ஒரு வாக்கியத்தை இப்படிலாம் பிரிக்கிறார்கள். வாக்கியம் என்றாலே அநேக வார்த்தைகள் சேர்ந்ததுதான் வாக்கியம். அந்த வாக்கியத்தை கிளாஸ் என்றும் பிரேசஸ் என்றும் பிரிக்கிறார்கள். அதை நான் பின்பு வருகிற நாட்களில் அதை விவரிப்பேன். அதை இப்பொழுது சொன்னால் குழப்பம் வரும். இந்த வாக்கியத்தை கிளாஸ் என்றும் பிரேசஸ் என்றும் பிரிக்கிறார்கள். அதாவது ஒரு வாக்கியத்துக்குள்ள கிளாஸ் இருக்கும், பிரேசஸ் இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் இருப்பது தான் ஒரு வாக்கியம். இப்பொழுது நீங்கள் இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். கிளாஸு, பிரேஸு அது நமக்கு வேண்டாம். இந்த வார்த்தைகள் ஒரு வேர்ட்ஸ், ஹீ ஒரு வேர்ட்ஸு, ரன்ஸ் ஒரு வேர்ட்ஸு, பேட்ஸு, ஃப்ளை, இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். இப்போது இங்கே அதுதான் நான் வாசிக்கிறேன். ஷீ ரீட்ஸ் புக்ஸ், தே வாட்ச் மூவிஸ். அப்போ எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓ, இப்படியும் இந்த வாக்கியம் அமையலாம். எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி, இப்படியும் இந்த வாக்கியம் அமையலாம். இ இஸ் ஏ டீச்சர். அதாவது இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லேசாக புரிந்து கொண்டாலும் போதும். இது முக்கியம் இல்லை. ஆங்கிலம் பேச பேச இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஹீ இஸ் ஏ டீச்சர், அவன் ஒரு ஆசிரியர். அவன் ஒரு ஆசிரியர். இந்த இஸ்ஸு என்பது இங்கு வர்பு. இந்த வர்பு பற்றி நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஹீ இஸ் ஏ டீச்சர். இப்போது எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி என்பது காம்ப்ளிமெண்ட். ஹீ என்பது ஒரு அவர், இஸ் என்பது வர்பு, டீச்சர் என்பது அவர் யார் என்று இங்கே குறிப்பு. அது அவரை பற்றி ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை சொல்லுது. காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ கூட நான் போகும்பொழுது காம்ப்ளிமெண்ட்ரி அதை கொடுக்குறாங்க. ஒரு வாங்கினா காம்ப்ளிமெண்ட்ரி. அது மாதிரி இவன் ஒன்று சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு டீச்சர். அவன் ஒரு ஹீ இஸ் ஏ டீச்சர். டீச்சர் என்பது ஒரு சிறப்பானது. இவனை குறித்த ஒரு சிறப்பாக இது பேசுகிறது. ஆகவே எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் சி. அதுபோல் இந்த வாக்கியத்தை பாருங்கள். எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் அட்வர்பியல், இப்படியும் கூட வாக்கியம் அமையலாம். மை ஃபாதர் வில் கம் நெக்ஸ்ட் வீக். மை ஃபாதர் வில் கம் நெக்ஸ்ட் வீக். என்னுடைய அப்பா அடுத்த வாரம் வருவார். இதை நான் பிரித்து காண்பித்திருக்கிறேன். இங்கு வில் கம் என்பது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் அட்வர்ப். சப்ஜெக்ட் என்றால் மை ஃபாதர். இங்கே பாருங்க, மை ஃபாதர். வெர்பு என்றால் வில் கம். அட்வர்பு நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் என்றால் அட்வர்ப்னா எப்பொழுது வருவார். கேள்வி கேட்கு, எப்பொழுது வருவார். மை ஃபாதர் வில் கம், அவர் வருவார். எப்போ வருவார்? நெக்ஸ்ட் வீக், அடுத்து வரும். அது வெர்பு. இந்த வெர்பை, கம் என்ற அந்த வெர்பை விவரிக்கக்கூடிய ஒன்று தான் அட்வர்பு. இந்த கம் என்பது ஒரு வினை, அதை விவரிக்குது. கம்முன்னா எப்போ வருவார்? நெக்ஸ்ட் வீக், நாளைக்கு வருவாரா, எப்போ வருவார், அதை விவரிக்குது. அப்போ அது வந்து அட்வர்பு. அட்ஜெக்டிவ் என்பது என்ன? ஒரு பெயரை விவரிப்பது அட்ஜெக்டிவ். இதெல்லாம் நாம் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படியாகத்தான் வாக்கியத்தை அமைக்க வேண்டும். அடுத்த வரும் பாடத்தில் அந்த வாக்கியங்கள் எத்தனை வகைப்படுகின்றன, 4 வகைப்படுகின்றன என்பதை நாம் பார்ப்போம். அதன் பிறகு அந்த வாக்கியங்களில் விதவிதமான ஸ்பீச் இருக்கு. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ளஸ் 2, 10. அதை நாம் ஒன்றின் பின்றாக ஒன்றாக நாம் படிப்போம். புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றி. புரியாதவர்கள் கேள்வி கேட்கலாம். இந்த பாடத்தில் உங்களுக்கு கேள்வி இருக்குமேனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேள்வி அனுப்பலாம். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதீங்க. பொறுமையாக தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லித்தர முடியும். இதை நான் PDF ஃபைலாக கூட நான் கீழே அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படித்து பாருங்கள்.
காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் bless யூ.